துதிக்கிறோம். சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஒரு வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த வார்த்தைகளுடைய அடியனை அழைப்புகள் இருக்கிறது ஒரு நாம மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருடத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையிலே தேவன் கொடுக்கும் வார்த்தை போதக சிச்சையே ஜீவவழி. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 2025ஆம் ஆண்டு கர்த்தர் நித்திய வழியிலே நம்மை நடத்துவாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்பட வசனம் சொல்லுகிறது போதக சிச்சையே ஜீவ வழி என்று சொல்லி. இங்க சாலமோன் எழுதும்போது சொல்லுகிற நீதிமொழியில கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. தகப்பன் பிள்ளையை எப்படி அடித்து தவறான வழியிலிருந்து நல்வழிக்கு திரும்ப செய்கிறாரோ அது போலதான் போதகர் விசுவாச மக்களை நித்திய வழிக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக அவர் உங்களை நித்திய வழியிலே ஜீவ வழிக்கு நடத்தும்படியாக தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக உங்களுக்கு ஒரு சிச்சையை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மகன் தப்பு செய்தார் என்று சொன்னால், தவறு செய்கிறார் என்று சொன்னால் எப்படி நம்ம அடித்து திருப்புறோம், நல்வழிப்படுத்துகிறோமோ அதே போல விசுவாச மக்கள் நித்திய வழிக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை மூலியமாக உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் தான். அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே விட்டு விடுகிறல்ல, அந்த வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரமாக நடக்க வேண்டும். ஆடு மேய்ப்பன் இல்லாத போது எப்படி வழி தப்பி தெரியும்? ஆடு மேய்க்கிறவங்க நீங்க பார்க்கும்போது அந்த ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதா இருக்கு. ஒரு சில ஆடுகள் சத்தத்துக்கு கீழ்ப்படியாத ஆடு என்ன செய்வானா விட்டு குச்சி எடுத்து ரொம்ப அடினா வெளுத்து வாங்குவாங்க. அடிப்பட்டதுக்கு அப்புறம் அது மீண்டும் தவறான வழிக்கு போகாது. ஒரு ஆட்டை விட்டுட்டு அமைதியா இருந்தோம்னா பயிர் இருக்கிற இடத்த விட்டுட்டு பயிர் நல்ல அந்த தோட்டத்துல வேலி அடிச்சிருப்பாங்க. அந்த வேலியில போய் மேயும் போது தோட்டத்தில் அந்த வேலியை காக்கிறவன் ஆட்டை அடிப்பான். ஆட்டை அடிச்சதுக்கு அப்புறம் அது மறுபடியும் அதே தவறத்தை செய்யும். ஆனால் மேய்ப்பன் தன்னோட ஆடை அடித்தான் என்று சொன்னால் அது மீண்டும் தவறான வழிக்கு திரும்பி போகாது. அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகள், அதாவது போதகர் இல்லாமல் வழி தப்பி போவார்கள். அதாவது நல்ல விசுவாசி சபையில நல்ல ஒரு போதகர் இல்லை என்று சொன்னால், சத்திய வார்த்தைகள் சொல்ற போதகர் இல்லை என்று சொன்னால் அவர்கள் வழி மிகவும் மோசமான வழியில் இருக்கு. தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக, தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் சத்தியம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்டு நடக்கும் போது ஆண்டவர் நம்மை குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஜீவ வழியில நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோவானுக்கு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கும் போது ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொல்லி. மஞ்சள் இருக்கிறவங்க தான் தெரியும் ஆடுடைய நிலைமை. வாசிக்கலாம். யோவானுக்கு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் அல்லது கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளை மேய்ப்பனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அதாவது ஆட்டுக்கு பின்னாடி வந்து ஆடுகளை பிடித்துக் கொண்டு போகிறவன் கொள்ளைக்காரனா இருக்கிறான், கள்ளனமா இருக்கிறான். வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்கும் போதுதான் அவன் ஆடுகளை மேய்ப்பனாய் இருக்கிறான். அல்லேலூயா. வாசல் வழியா பிரவேசிக்கும். ஒரு மந்தைக்குள்ள இருந்து ஆடுகளை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தவறான கொள்ளனும் கொள்ளைக்காரனும் கள்ளனமா இருக்கிறான். ஆனால் வாசலை காக்கிறவன் அவனுக்கு இருக்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அல்லேலூயா. மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதுதான் ஆடுகள் நீதி, அதாவது நல்ல வழியில நடக்கும். மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கேட்கல என்று சொன்னால் போறவர்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். போதக சிச்சையோ ஜீவபலி. இங்க 2 பேருக்கு ஆண்டவர் சிச்சையை கொடுக்கிறார். சிச்சையை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர்கள் வாழ்க்கை அது போன தவறு
வாழ்க்கையில செய்யவே இல்லை. அல்லேலூயா. வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். இங்க மீரியாமை குறித்து நம்ம பார்க்கும்போது மீரியாம் மோசேக்கு விரோதமாய், அதாவது தேவ ஊழியனுக்கு விரோதமாய், தேவ மனிதனுக்கு விரோதமாய் பேசுகிறான். வாசிக்கலாம் 1வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. அல்லேலூயா. இங்க மோசேவை குறித்து ஆரோனுக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவர் மோசேயை அழைத்த போது, இதோ உன்னுடைய சகோதரன் ஆரோன் வருகிறான், நீ அவனோடு பேசு, அவன் பார்வோனுக்கு உன்னுடைய வார்த்தையை சொல்லு, என்னுடைய வார்த்தையை சொல்லுவான் என்று சொல்லி மோசேயோடு முகமுகமாய் ஆண்டவர் பேசுறாரு. ஆரோனுக்கு நல்லா தெரியும். அவனுடைய சகோதரியா இருக்கிற மீரியாமுக்கு அதை விட தெரியும். ஏனென்றால் மோசே சிறு பிள்ளையாக இருந்த போது மோசேயை பாதுகாக்க மீரியாம் தான் அந்த பெட்டியிலிருந்து அந்த தண்ணியில போய் அந்த பார்வோனுடைய அந்த குமாரத்தினிடத்துல அங்க கொடுக்குறான். கொடுக்கும் போதுதான் இங்க எல்லாவற்றையும் தெரிந்த மீரியாமும் ஆரோனும் மோசே விவாகம் பண்ணின எத்தியோப்பியாவாகிய ஸ்திரீ நிமித்தமாக மோசேக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். பேசின போது அவன் சொல்றான், கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரமா பேசினாரா, எங்களை கொண்டு பேசலையா என்று சொல்லி. அல்லேலூயா. மோசேயை கொண்டு மட்டும்தான் எங்களை பேசினாரா, நாங்க பேசலையா? இவங்களுக்கு அங்க ஒரு பெருமை வந்தது. பெருமை வந்ததுமே, மோசே உங்களை மட்டும் கொண்டு பேசல, என்னையே கொண்டு தான் ஆண்டவர் பேசினார் சொல்லி 2 பேரும் சொன்ன போது உடனே அங்க என்ன நடந்துச்சு? மோசே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அமைதியா இருந்தார். 3வது வசனம் வாசிக்கலாம். அல்லேலூயா. தன் சகோதரியும் தன் சகோதரனும் பேசுற போதும் கூட அவன் கோபப்படல, சாந்த குணமா இருந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த கர்த்தர் என்ன செய்கிறாரா, இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் 3 பேரையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அழைக்கிறார். 4வது வசனம். சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மீரியாமை நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்று 3 பேருக்கு என்றார். 3 பேரும் போனாங்க. அல்லேலூயா. மோசேக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிற ஆரோனுக்கும் மீரியாமுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீங்க 3 பேரு நேராக ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க. கூடாரத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் இறங்கி ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டு, அவர் 2 பேருக்கு தான் கூப்பிடுறான், மோசேயை கூப்பிடுற ஆண்டவர். ஏன்னா பேசுனது தேவ மனுஷனுக்கு விரோதமாய், தேவ ஊழியனுக்கு விரோதமாய் பேசுனவர் 2 பேர்த்தையும் மட்டும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட போது 2 பேரும் போறாங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாய் நான் பேசுகிறேன். நான் மோசேயோடு முகமுகமாக பேசுகிறேன் தெரிந்தும் நீங்கள் மோசேக்கு விரோதமாய் பேசும்படியாக நீ நினைத்தது என்ன என்று சொல்லி கர்த்தர் பேசின உடனே, மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன? அல்லேலூயா. கர்த்தரால் அவர் வாசிக்கலாம். அதனுடைய 8வது வசனம். இப்படி மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்று சொல்லி கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. பேசுறது 2 பேர், ஆனா தண்டனை ஒரு ஆள். ஏன்னா ஆரோனுக்கு ஆசாரியம் இல்லை, அதனால ஆண்டவர் தண்டனை கொடுக்குறாரு. ஆனா மீரியாமுக்கு தான் அதிக தண்டனை. அல்லேலூயா. அங்க கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். போன உடனே நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், வாசிக்கிறோம் 10வது வசனம். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மீரியாம் உறைந்த மழையின் வெண்ணை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவன் குஷ்டரோகியாய் இருக்கப்பட்டார். அல்லேலூயா. மோசேக்கு விரோதமாய், தேவ ஊழியனுக்கு விரோதமாய் பேசின தன் சகோதரி, மோசேயோட சகோதரி என்று பாராமல் தேவன் சிச்சை கொடுக்கிறார். என்னவா? மீரியாமுக்கு வெண் குஷ்டம் பிடித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாது.
நாங்கள் புத்தியீனமா செஞ்சிட்டோம், எங்கள் மேல இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி மோசேயை நோக்கி ஆண்டவர் நோக்கி வேறல, மோசேயை நோக்கி வேறுகிறான். அல்லேலூயா. அங்கே நடந்த காரியம் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் கொண்டது. உடனே ஆண்டவர் போனதுக்கு அப்புறம் நடந்த காரியம், மீரியாம் பெண் குஷ்டத்தினாலே குஷ்டரோகியாக இருந்தார். குஷ்டரோகியாக இருந்தது மாத்திரமல்ல, ஆரோன் அவருடைய மோசே இடத்துல கேட்கிறான், நாங்கள் புத்தியமா பாவம் செய்தோம், எந்த பாவம் எங்கள் மேலே சுமத்தாதிருக்குன்னு சொல்லி வேண்டிக் கொண்டதுக்கு அப்புறம் மோசே கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறான். அல்லேலூயா. ஏன் இந்த சிக்ஷையை கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னால், தேவ ஊழியனுக்கு விரோதமாய் தன் சகோதரி என்று பாராமல் கர்த்தர் தண்டனை கொடுக்கிறார். அந்த தண்டனைக்கு அப்புறம் மீரியாம் ஒரு வார்த்தை மோசேக்கு விரோதமாய் பேசும். அல்லேலூயா. அவ போகிற வரைக்கும் ஆண்டவர் நீதி ஜீவ வழியிலே அவர் பரவாத்த கானான் தேசத்தை பார்க்கிற வரைக்கும் மீரியாமை நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. வாசிக்கலாம் 14வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவன் தகப்பன் அவன் முகத்திலே காரி துப்பினது இல்லாமல் அவன் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அது போலவே அவன் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ள கடவுள். அல்லேலூயா. தகப்பன் காரி துப்பின 7 நாள் எப்படி வெட்கப்பட்டு இருப்பாளோ, அதே போலதான் உனக்கு விரோதமாக பேசின மீரியாம் 7 நாள் பாளையத்துக்கு வெளியே இருக்க வேண்டும். அது வெளியே இருந்ததுக்கு அப்புறம் உள்ளே சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இல்லையா? அந்த 7 நாளும் யாருமே கிளம்பல, அது வரைக்கும் அங்கேயே இருக்கிறான். இல்லையா? தேவனுடைய சிக்ஷை, அதாவது தேவன் கொடுக்கிற சிக்ஷை ஜீவ வழிக்கு தான் நடத்துமே, பிறகு தவறான வழி நடந்தது. ஆண்டவருடைய சிக்ஷை யார் எப்படி என்று தெரியாது. பாவம் தவறு செய்தால் சிக்ஷை, அதன் பின் அவர்கள் அந்த தவறான வழியில் நடக்க மாட்டார்கள், ஜீவ வழியில் நடப்பார்கள். தேவ ஊழியனுக்கு விரோதமாய் பேசின மீரியாம் குஷ்டரோகியாக மாறினார். 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருந்த பின்புதான் அவர் உள்ளே சேர்த்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. காரி துப்பன எப்படி அவமானமோ அதே போலதான் மோசேக்கு விரோதமாக பேசின மீரியாமுடைய வாழ்க்கையில அந்த தவறுக்கு அப்புறம் ஒருபோதும் மோசேக்கு விரோதமாய் பேசவில்லை. ஆண்டவர் அந்த சிக்ஷையை கொடுத்தது நிமித்தமாக அவர் நித்திய வழியிலே அந்த தவறை மீண்டும் அவர் செய்யவில்லை. அல்லேலூயா. வாசிக்கும் போது 7 நாள் பாளையத்துக்கு புறம்பாக இருந்தால் அதன் பின்பு மோசேக்கு விரோதமாக பேசவில்லை. தவறு செய்யும் போது கிடைக்கும் சிக்ஷை துக்கமாகத்தான் இருக்கு. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது. எந்த சிக்ஷையை தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். அல்லேலூயா. எப்படி துக்கம் எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல், இப்ப நமக்கு சிக்ஷை வருதுன்னு சொன்னால் அது நமக்கு சந்தோஷமா இருக்காது, துக்கமா தான் இருக்கும். அந்த துக்கம் ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தின் பலன் தரும் என்று. அல்லேலூயா. இப்ப இருக்கிற சிக்ஷையை நீங்கள் துக்கமா நினைத்தாலும் அதை நீங்க பழகினதுக்கு அப்புறம் அது நமக்கு கிடைக்கிற பலன் நீதியின் சமாதானம் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. மீரியாமுக்காக மோசே தேவனை நோக்கி வேண்டுதல் செய்த போது 7 நாளுக்கு பின்பாக அவர் சேர்த்துக் கொள்ளப்பட்ட பின்பு அவருடைய பிரயாணம் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் மீரியாம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர் ஜீவ வழியிலே நித்திய வழியிலே அந்த தவறான வழியிலிருந்து சரியான வழிக்கு கர்த்தர் அவளை அழைத்து நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த சிக்ஷைக்காக நம் துக்கம் கொண்டாடுறதை பார்க்கிறோம். அந்த சிக்ஷையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு நிற்போம் என்று சொன்னால் அது சமாதானத்தை கொடுக்க அது வல்லமை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. 2வது ஒரு காரியம், இங்கே ஒரு தவறு செய்கிறான். தவறு செய்தவனுக்கு தண்டனை இல்லை, அதே ஜனங்களுக்கு தான். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். தாவீது ஒரு தவறு செய்கிறான். வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். 21:17. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் என்றான். நான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உரைத்தார். என் ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். அல்லேலூயா. இங்க தாவீது ஒரு தவறு செய்கிறான். என்ன தவறு செய்கிறானா?
இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணும்படியாக தொகையிடும்படியாக சாத்தான் அவனை ஏவினான். வாசிக்கலாம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலனை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. அல்லேலூயா. தெளிவா சொல்லப்படுகிறது. இதே சாமுவேல் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இங்க சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய், எப்படி பரிசுத்தமுள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் இஸ்ரவேலுக்கு தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. ஏவி விட்டபடியே தாவீது செய்தான். அந்த ஒரு சில நிமிடங்கள் சாத்தானுக்கு தாவீது ஒப்புக்கோணும். அவன் சொன்னபோது லக்கம் பார்க்கும்படியாக லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது அங்கே யோவாபு சொல்லுகிறான் தாவீதை பார்த்து, ஆண்டவரே வேண்டாம், அது இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இன்னும் பெருக பண்ணுவார் என்று சொன்னபோது தாவீதுக்கு அதுக்கெல்லாம் காது கேட்குது. ஏன்னா சாத்தான் 2 காது அடைச்சு வச்சிருக்கிறான். நன்மை சொல்றதுக்கு அவன் கேட்கல. 3வது வசனம் வாசிக்கலாம். யோவாபு என்ன செய்கிறான்? அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் உடனடியாய் அவர்களை ரட்சிக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனை சேர்ந்தவர் அல்லவா? என் ஆண்டவனை விசாரிப்பானே, இஸ்ரவேலிலே துக்கம் உண்டாக்க இது நடக்க வேண்டியது என்ன என்றார். அல்லேலூயா. யாரு? படை தளபதி சொல்றான். யோவாபு தாவீதுக்கு படை தளபதி சொல்றான். இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்று சொல்லி இது கேட்டதுக்கு அப்புறம் யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடினால் யோவாப்பு புறப்பட்டு இஸ்ரவேலின் எங்கும் சுற்றி திருந்து எருசலேமுக்கு கடந்து லக்கம் பார்த்து கடந்து வருகிறான். தொகையிட்டு கடந்து வருகிறான். கடந்து வந்த சமயத்துல ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை ரொம்ப பெரிதல். அல்லேலூயா. கொடுக்கிற சிச்சை தாவீதுக்கு கொடுக்கல, ஜனங்களுக்கு தான் கொடுத்தான். ஏன் சாத்தான் இந்த வார்த்தையை தாவீது கேட்கணும்? ஏன் இந்த வார்த்தை நிமித்தமாக ஜனங்கள்? ஏன்னா தாவீதை ஏவும்படியாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இஸ்ரவேலில் தொகையிட வேண்டும். ஆனால் யோவாபு சொல்லுகிறான், இப்ப இருக்கிறது பார்க்கிற ஆண்டு 100 தனையாய் பெருக பண்ணுவார். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தம், ஒரு சந்ததி பூமியில எல்லாம் இந்த மணலை போல பெருக பண்ணுவேன் சொல்லி வாக்கு கொடுத்து அதே போல பெருக பண்ணுவார். ஆண்டவரே நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம் என்று சொல்லி யோவாபு சொன்னதுக்கு அப்புறமும் தாவீது அவரோட வாக்கு திரும்ப பெறவில்லை. அவன் செய்த காரியத்தின் நிமித்தம் என்னவா? வாசிக்கலாம் 7வது வசனம். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். அல்லேலூயா. இது தேவனுடைய பார்வைக்கு ஆகாது. உங்களை பலுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி தொகையிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆசீர்வாதம் எது இருக்குன்னு சொல்லி நம்ம எண்ணக்கூடாது. தாவீது செய்த தவறு நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். எப்படியா? கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. 8வது வசனம் வாசிக்கும் போது தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததால் மிகவும் பாவம் செய்து வெகு புத்தியீனமாய் செய்தேன் சொல்லி தவறு செய்துட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் தொகையிடக்கூடாதுன்னு சொல்லி தவறு செய்துட்டாரு. தவறு செய்ததுக்கு அப்புறம் என்ன சொன்ன? வெகு புத்தியீனமாய் நான் செய்தேன் என்று சொல்லி தேவனை நோக்கி மன்றாடுகிறான். மன்றாடுனதுக்கு அப்புறம் தீர்க்கதரிசியாக இருக்கிற நானதிஷ்டிக்காரன் காத்து இடத்துல கர்த்தர் பேசுகிறார். என்னவா? 3 காரியத்தை முன்னாடி வைக்கிறார். வாசிக்கலாம் 10வது வசனம். நீ தாவீதின் இடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி கேட்டார். தொடர்ந்து வாசிக்கலாம் 12வது வசனம். 3 வருஷத்துக்கு பஞ்சமோ அல்லது உன் பகையினர் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிதோடி போகச் செய்யும் 3 மாதம் சங்காரமோ அல்லது 3 நாள் 10 பேர் தூதன் இஸ்ரவேல் எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் இருக்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றே தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள் என்றார். அல்லேலூயா. காத்து நான்குகாரனா இருக்கிற காத்து தாவீதிடத்துல வந்து கர்த்தர் 3 காரியத்தை முன்னாடி வைக்கிறாரு. அந்த 3 காரியத்துல ஒன்றை வந்து எனக்கு சொல்லு, எனக்கு மறு உத்தரவு கொடுத்தவரிடத்துல நம்ம சொல்லணும். எப்படி? தாவீது காத்து சொல்ல வேண்டும், அதை வந்து தேவனுக்கு காத்து சொல்ல வேண்டும். என்னவா? 3 வருஷம் பஞ்சம், இல்லது 3 மாசம் சங்காரம், இல்லைன்னா கொள்ளை நோய். இது ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள என்று சொன்ன போது அவன் சொல்றான். அப்பொழுது கர்த்தர் தாவீது காத்தை நோக்கி,
கொடிய இடத்தில் அகப்பட்டிருக்கேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே வீழ்வேனாக. அப்படி இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்று சொல்லி, நான் மனுஷன் கையில் விழுகல, பஞ்சம் எனக்கு வேண்டாம், நான் ஆண்டவருடைய கையிலேயே நான் விழுகிறேன், ஆண்டவரே தண்டனை சிச்சை கொடுத்தாலும் அதற்கு மனம் இறங்குகிறேன் என்று சொல்லி தாவீது நன்றாக அறிந்தது. அதான் சொல்றார், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு சிச்சையை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த சிச்சையை தாங்கிக் கொள்ளுவது மாத்திரமல்ல, அந்த சிச்சையை தாங்கிக் கொள்வது மாத்திரமல்ல, அந்த சிச்சைக்கு கர்த்தர் இரக்கம் காட்டுகிறவர். கர்த்தர் சொல்ற, தாவீது சொல்றான், அவருடைய இரக்கம் மகா பெரியது. ஆண்டவரே உங்க இரக்கம் பெரியது, அதனால மனுஷருடைய கையல்ல, மனுஷருடைய கொள்ளை நோய், மனுஷருடைய பஞ்சம், எனக்கு பஞ்சம் வேண்டாம், மனுஷருடைய கையில நான் விழ வேண்டாம், எனக்கு உங்க கையினால எனக்கு தண்டனை கொடுங்க என்று சொல்லி தாவீது சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் அடித்து போனார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தாவீது காண்கிற காரியம், எருசலேமை அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார் என்று சொல்லி அதுக்கு தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த தூதனை கண்ணோக்கி தூதன் சொல்றார், உன் கையை நிறுத்துன்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த 70,000 பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தேவன் இறக்கப்பட்டு மனம் இறங்கி கொள்ளை நோயினால நிறுத்த என்று சொல்லி கொள்ளை நோயை தேசத்திலிருந்து நிறுத்தினார். அல்லேலூயா. அவர் சிச்சை ஒரு சில நேரங்கள் நமக்கு அது துக்கமா இருக்கும், அதுக்கப்புறம் அது சமாதானத்தை கொடுத்து. தாவீதுக்கு இங்க அது துக்கமா இருந்துச்சு, அது துக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் தாவீது அது தவறான வழி செய்யவே இல்லை. அவன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும். அல்லேலூயா. அவர் அற்புதமாய் கர்த்தர் தாவீதை நடத்தினார். பாருங்க, தாவீது செய்த காரியம், தாவீது கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உரிமைன பட்டயத்தை தன் கையில் எப்படி, அப்பதான் கண்ணு திறக்கப்படுது. நம்ம தவறான வழியில் இருந்து ஆண்டவர் அடித்து கொண்டு வரும்போதுதான் நமக்கு அந்த வழி, அந்த காரியம் தெரியும். ஓ, இது தவறான வழி, இது தேவனுக்கு பிரியமில்லாத வழி, இதுல போனா நமக்கு மிகவும் பாடுகள் தான் என்று சொல்லி. ஆனால் தாவீது கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்த போது பலிபீடத்தை பலியிட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தாவீது ஒருபோதும் அந்த தவறை செய்யாதபடி தாவீது ஞானமாய் வேகமாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. மீண்டும் தாவீது ஒரு தவறு செய்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் தொகையில ஒரு பொல்லாப்பு செய்கிறான். அந்த பொல்லாப்பின் நிமித்தம் அவனுடைய பச்சாவுடைய மகன் இறந்து போகிறான். அதுக்கப்புறம் அவன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் அந்த தவறை செய்யவே இல்லை. அல்லேலூயா. தாவீது தேவனுக்கு பிரியமாய் நடந்த ஒரு தேவ மனிதன். அவன் தவறான வழியில நடக்கும் போது கர்த்தருடைய சிச்சை அவனை ஜீவ வழிக்கு, நித்திய வழிக்கு கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. ஒரு சில நிமிடங்கள் நமக்கு அந்த சோர்வு வரும். ஆனா அந்த சோர்வை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. அந்த சிச்சை உங்களை நீதியின் வழியில நடத்த வேண்டும், ஜீவ வழியில நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டிய சிச்சையாக அல்லாமல் வேறொரு சிச்சையாக கர்த்தர் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. 94ஆம் சங்கீதத்தில் 13வது வசனம். அல்லேலூயா. இப்படி சிச்சித்து உங்கள் வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. அவருடைய சிச்சை நமக்கு துக்கமா இருக்கலாம், அவருடைய சிச்சை நமக்கு அது ஒரு சோர்ந்து போக காரணமா இருக்கலாம். ஆனாலும் அதிலிருந்து எல்லாவற்றிலும் கர்த்தர் ஏன் அந்த சிச்சையை கொடுக்கிறார் என்று சொன்னால், ஜீவ வழிக்கு நாம் நடத்த வேண்டும், பரலோகத்தின் வழியில நாம் போக வேண்டும். அந்த பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுதான் பாவ வாழ்க்கையில் இருந்த நம்மை ஆண்டவர் நித்திய வழியிலே கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நித்திய வழியில நடக்கும் போது ஒரு சில போராட்டங்கள் வரலாம், ஒரு சில துக்கங்கள் வரலாம், ஒரு சில சோர்வு வரலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு தேவனுக்கென்று நாம் எழுதி நிற்போம் என்று சொன்னார், தேவன் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க, அந்த பரலோகம் என்கிற ஜீவ வழியில கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. மீரியாமை கர்த்தர் சிட்சித்தார். தான் செய்த தவறிலிருந்து மீண்டும் அந்த தவறை செய்யாதபடி மீரியாம் ஜீவனோடு தேவன் அவரை நடத்தினார். அதே போல தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட வேண்டாம் என்று சொல்லி யோவாப் சொன்னதுக்கு அப்புறம் அதே தவறை செய்தான். அவன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் மீண்டும் அந்த தவறான வழியில தாவீது போகவில்லை. அல்லேலூயா. தாவீது இன்னொரு தவறு செய்தான். அந்த தவறினாலே அவன் கற்றுக்கொண்ட பாடம் தன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் அந்த பாவத்தை அவன் மீண்டும் செய்யவில்லை. கர்த்தர் அவனை நீதியின் வழியிலே நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. செம்மையான வழியிலே நடத்துகிற தேவன் அவன் நம்மோடு கூட உண்டு. இப்படி சிச்சித்து வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேத வசனம் நம்மை சிச்சித்து நடத்தும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நம்மை சிச்சிக்கும் என்று சொன்னால் அது துக்கமா இருக்கலாம். ஆனாலும் முடிவு சமாதானத்தின் பலனை கர்த்தர் தருவாராக என்று சொல்லி வார்த்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. போதக சிச்சை அது ஜீவ வழி. உங்களுக்கு சிச்சை ஒரு சில காரியங்களும் துக்கம் வரலாம், இது நடக்கலை என்று சொல்லி சோறு வரலாம். எல்லாவற்றையும் குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாது, அந்த சிச்சை அற்பமாக எண்ணாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் தலைகள் தாழ்த்தி செபிப்போம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பலப்படுத்துங்க. ஆண்டவரே ஒரு சிச்சையை அற்பமாக எண்ணாதபடிக்கு ஒரு சில நேரங்கள் துக்கமாகவும் சோர்வாக இருந்தாலும் அது நித்திய வழியில நடக்க வேண்டிய காரியமே தவிர வேறு ஒரு வழியும் இல்லாதவர்கள். ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துங்க, அற்புதமாய் பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஜீவ வழியில பிள்ளைகளை நடத்துங்க. தவறான வழியிலிருந்து பிள்ளைகளை ஜீவ வழிக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு நாமத்தை கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.